அண்மை செய்தி. இலங்கையில் தமிழர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள். இலங்கையில் கொண்டுவரப்படும் அரசியலமைப்பு சீர்திருத்தத்தால் இலங்கை தமிழ் சங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழர்களின் உரிமையை பாதுகாத்திட உரிய தூதரக நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு தற்பொழுது கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக இலங்கையில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய அரசியலமைப்பு சீர்திருத்தத்தால் இலங்கை தமிழ் சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய கடுமையான பாதிப்புகளை களைந்திட வேண்டும் என்றும் தமிழ் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் எனவும் இந்திய அரசு இலங்கை அதிகாரிகளுடன் உயர் மட்ட அளவில் தூதரக நடவடிக்கை என்பது மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் நலன் மற்றும் அரசியல் உரிமைகளை தொடர்பான ஆழ்ந்த கவலைக்குரிய ஒரு விஷயம் என்பது பிரதமர் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆழமான வரலாறு, கலாச்சாரம் மற்றும் உணர்வுபூர்வமான பிணைப்புகளின் காரணமாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களின் உரிமைகளையும் எண்ணங்களையும் நிலைநிறுத்துவதில் தமிழ்நாடு முன்னிலையில் இருந்து வருகிறது என்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையிலும் இந்தியா மற்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளின் அடிப்படையிலும் இலங்கையில் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய புதிய அரசியலமைப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து பிரதமர் கவனத்திற்கு கொண்டு வந்து இது தொடர்பாக முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் தமிழர்கள் 77 ஆண்டுகளுக்கும் மேலாக திட்டமிட்ட பாகுபாடு, அதே போல வன்முறை மற்றும் அவர்களின் உண்மையான உரிமைகளை பாதுகாத்திடவும் தொடர்ச்சியாகவே அவர்கள் இந்த போராட்டம் நடத்தி வருவதாகவும் இதில் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இனப்படுகொலை என்ற பல பெயர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக இந்த சட்டத்தை மீண்டும் திரும்ப பெற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இலங்கை தமிழர்களுக்கு ஒரு தனித்துவமான சேதத்தை ஏற்படுத்த இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களின் பாரம்பரிய தாயாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் பாதிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ் தேசத்திற்கு தன்னாட்சி உரிமைகளை உறுதிப்படுத்தக்கூடிய தன்னாட்சி உரிமை வேண்டும் என்றும் அதே போல தொடர்ச்சியாகவே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டி இந்த சட்டத்தை உடனடியாக அதனை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முழுமையாக அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.